வேதத்திலிருந்து நாம் ஓரிரு பகுதிகளை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற நாட்கள் இது. ஒருவேளை இது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போகிற நாட்களாக நாம் அனுசரித்தாலும், ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கான ஒரு நாட்களாக, டேர்னிங் பாயிண்ட்ஸ் டேஸாக, நம்முடைய வாழ்க்கை நாம் திரும்பி பார்க்கும் நாட்களாக, கிறிஸ்து நம்மில் உதயமாக இருக்கிறாரா? கிறிஸ்து நம்மில் உதயமாக இருந்தால் ஒரு கிறிஸ்தவளாய், ஒரு கிறிஸ்தவனாய் என்னுடைய கேரக்டர்ஸ், என்னுடைய குணங்கள், பண்புகள், சுபாவங்கள் எப்படி மாறியிருக்கிறது என்பதை சற்று நாம் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நாட்களாக நாம் இதை அனுசரிப்போமாக. ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எல்லாரும் தெரிஞ்ச பைபிள் எடுத்து வந்தங்க. எத்தனை பேர் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்க? அப்படியே பக்கத்தில் இன்னும் பைபிள் வாசித்தீர்களா? கேளுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிள் வாசிப்போம் பாஸ்டர். வேறு நாட்கள் நாங்கள் பைபிளே வாசிக்க மாட்டோம் பாஸ்டர். வி டோன்ட் ரீட் எனி அதர் டே எக்ஸப்ட் சண்டே வில் ரீட் பைபிள். இவங்களை கிறிஸ்துவன்னு சொல்கிறதா வேறு என்னன்னு சொல்லலாம்? அர்ச்சனா சீக்கிரத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் எடுத்தே வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. எத்தனை பேர் பைபிள் இன்னைக்கு சர்ச்சுக்கு பைபிள் எடுத்து வரல? யூஸ்வலி ஐ யூஸ் டு சே, பைபிள் எடுத்து வராங்க சர்ச்சுக்கு வராது. ஏன்னா ஆலயத்தை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். எதற்கு வீற்றிருக்கார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. நிறைய பேர் சர்ச்சை முடியத்துக்கு முன்னாலே போயிடுவாங்க. அந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்ட பிறகு ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதம் பண்ணுறதை வாங்கிட்டு போங்க, எப்பவுமே நல்லது. எங்கே போனாலும் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போனேன். அவங்க பாரம்பரிய சமூகத்தை சார்ந்த நல்ல கிறிஸ்தவங்க. நான் ஜெபம் பண்ண முடிச்சுட்டு அப்பவுமே என்ன அப்படி குற்றுக்கு நேராக போராடி கொண்டிருக்காங்க. ஆசீர்வாதம் கூறல, என்னை கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சி, தம்பி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. நீ ஜெபம் பண்ண ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொன்ன, ஆசீர்வாதம் கொடுக்கல எனக்கு அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? மரியாதையாக ஒழுங்காக ஆசீர்வாதம் முடிஞ்ச பிறகு வெளியே போ. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. முன்னால் போகாத, ஆசீர்வாதத்தை பெறாமல் போயிடுவேன். ஒரு தகப்பனார் குற்றிக்கு நேராக போராடி கொண்டிருக்கார். சாவு இப்போ அப்போவும் தெரில. யாரோ வந்து விருந்தாளிங்க வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பிள்ளைங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அந்த தகப்பனார் அவங்களுடைய மகனை கூப்பிட்டு கையை பிடிச்சி சொன்னார், டேய் நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு வந்து என்னை கம்யூனியன் கொடுத்து ஆசீர்வாதம் போட்டு சொல்கிறா, அப்போ தான் நான் போக முடியும். என்னால் இன்றைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அந்த வீட்டுக்கு போனேன், கம்யூனியன் ஆர்கனைஸ் பண்ணேன், கம்யூனியன் கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூட கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் பிரிந்து விட்டது. சாகும்போது கூட, அந்த மனுஷனுடைய உயிர் பிரியும் போது கூட, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதித்து நான் போகணும்னு நினைக்கிறேன். கால் மேலே கால் போட்டு சேர் மேலே உட்காந்துட்டு அவர் என்ன பேசுகிறாரு, நான் என்னவோ கேட்குறேன். இதுவல்ல ஆண்டோடைய வாழ்வு, இதுவல்ல கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்வு. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசியம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், எல்லாரும் என்ன கவனமாக கேளுங்க, லிசன் டு மீ. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், those who fear in the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடையவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். எத்தனை பேர் இங்க கர்த்தருக்கு பயந்து உட்காந்துருக்கீங்க? கை தூக்கி சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பயந்து வந்திருக்கிறேன். என் மனைக்கு பயந்து தானே வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா அவர் வீட்டில் டார்ச்சர் பண்ணுவாள். பாஸ்ட்டுக்கு பயந்து போய் தான் வந்து இருக்குன்னா அவர் என் வீட்டுக்கு வந்து ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பாரு.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிமா. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை கடாட்சிப்பேன். கையை தூக்கி சொல்லுங்க. கடாட்சிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடாட்சிப்பேன் என்ற வார்த்தையினுடைய பொருள் பாதுகாப்பேன், ரட்சிப்பேன், போஷிப்பேன், நடத்துவேன், பராமரிப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் அது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. நாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நாட்களுக்கு முன்பாக ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், வயது சென்றவர்களாயிருந்த எலிசபெத் அம்மையாருக்கும் வயது சென்றவராயிருந்த சகரியா ஊழியம் செய்கிற தேவ மனிதருக்கும் கர்த்தர் தந்தருடைய ஒரு ஆசீர்வாத பிறப்பு யோவான் ஸ்நானகர். ஏசாயாக்கு எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். 11ஆம் வசனம் வாசிங்கம்மா. யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவர் என்ன செய்ய போகிறார் என்ற நலன்களை குறித்து, நன்மைகளை குறித்து முன் அறிவிக்கப்பட்டது. 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வருகைக்கு முன்பாக யோவான் ஸ்நானனுடைய தோன்றுதல் உதயமானது. ஏன் இந்த யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுப்பினார்? கிறிஸ்துவுக்காக வழியை செவ்வைப்படுத்துவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஏன் இந்த பூமியில் இருக்கிறோம்? கிறிஸ்து இந்த சமூகத்தில், நாம் வாழும் இந்த பூமியில், நாம் வாழ்கிற இந்த மக்கள் மத்தியில் பிறப்பதற்கு உங்களை ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கார். நம்புறீங்களா? ஆமாம். கிறிஸ்து என்னில் உதயமாயிருக்கின்றார். நீதியின் சூரியனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து என்னில் உதித்திருக்கின்றார், பிறந்திருக்கிறார். அதை நான் பிறருக்கு சாற்றக்கூடியவராக, அவருக்கு ஆயத்தத்தை செய்யக்கூடியவளாக நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் இன்றைய செய்தியின் சாரம்சம். நீங்களும் நானும் ஏதோ தற்செயலாக பிறக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்தை மேம்படுத்துவதற்காக, கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்காக
ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார், அனுப்பியிருக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். யோவான் என்று சொல்லும்போது கிஃப்ட் ஆஃப் காட், யாவே என்ற இறைவனுடைய அருட்கொடை. எல்லாரும் சொல்லுங்க, யாவே அருட்கொடை. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் ஆண்டவருடைய அருட்கொடைகள், பரிசுகள். யாவே இறைவனுடைய அருட்கொடையாக யோவான் ஸ்நானகன் எலிசபெத் அம்மையாருக்கும் சகரியா என்ற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் மகனாக பிறந்தார். Nothing is impossible with God. Everything is possible with God. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். நம்புறீங்களா? வயது சென்றவளாகிய more than 80 years, வயது சென்றவளாகிய அருமையான சகரியா அவர்களுக்கும் அருமையான எலிசபெத் அம்மையாருக்கும் தவப்புதல்வனாக கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் அனுப்பி கொடுத்தார். இது சாத்தியமே இல்லை. கருவுறக்கூடிய எவ்விதமான அறிகுறியும் இல்லாத ஒருவள் கருவுற்றாள். கண்ணியின் வயிற்றிலே கடவுள் பிறப்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எபிரேய குல மக்கள் மத்தியில், இஸ்ரேல் மக்கள் மத்தியில், 12 கோத்திரங்கள் மத்தியில் ஒரு கன்னிப்பெண் கருவுருவாடுன்னு சொன்னால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இட் இஸ் இம்பாசிபிள். ஏன் அப்படி செய்யப்பட்டது? தகாத உறவினாலே இந்த குழந்தை பிறந்தது. இவள் தீண்டத்தகாதவள், தீட்டுப்பட்டு விட்டாள் என்று சொல்லி சட்டத்தின் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின் முறைப்படி அவளை கல்லெறிந்து கொள்வார்கள். கிறிஸ்து சாத்தியக்கூறாக கண்ணியின் வயிற்றிலே தவப்புதவனாக இயேசு என்னும் பெயரோடு சொல்லப்பட்ட நாமமுடையவராக பிறப்பிக்கப்படுகிறார். அல்லேலூயா. கண்ணி ஈன்ற செல்வமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இரத்த சம்பந்த உறவில்லாமல் கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார். அதிசயம். கருவுற்றாள், அதிசயம். எலிசபெத் அம்மையார் கருவுற்றாள், அதிசயம். இந்த அதிசயத்துக்கு முன்னால் நாம் பார்க்கின்றோம் 13ஆம் அதிகாரம் சிம்சோன், மிஸ்ஸஸ் சிம்சோன் 2 பேருக்கும் ஆண்டவர் குழந்தை. 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்கின்றோம். தேவதூதனானவர் தரிசனமாகி சொல்லுகின்றார், குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய பாக்கியத்தை கொடுத்து தன் பெயரை அவர் வெளிப்படுத்துகிறார். என் பெயர் என்ன என்று கேட்பானே, என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி யாரு? அது அவ்வளவு மல்லமா சொல்றீங்க? 90 வயது 100 வயது. இம்பாசிபிள். சயின்ஸ் ஃபெயில். மிராக்கிள் இஸ் எக்ஸிஸ்டிங். கிறிஸ்துவின் அற்புதங்கள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சயின்ஸ் பிரகாரம் நாம் பார்ப்போம்னு சொன்னா நடக்க முடியாது, நடக்காது. ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மீகா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நினைச்சீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கலையோ, இது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானிச்சிங்களோ, அதெல்லாம் நடக்க நம்புங்க. ஏனென்றால் ஆண்டவருக்கு வேதாகமத்தில் பெயர் உண்டு, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கின்றார். இவளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நம்புறீங்களா? வாசிமா
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணும்படி அவாந்திர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவன் தான் எலியாவின் ஆவியை உடைய யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்று ஆண்டவர் பல நூறு ஆண்டுகளுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்படியே மல்கியா புஸ்தகத்து வாங்க, 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியா புஸ்தகம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் யோவான் ஸ்நானகனுடைய வருகையை குறித்தும் ஆயத்தங்களை குறித்தும் பேசப்படுகிறது. இது அப்படியே யோவான் புஸ்தகத்தில், யோவான் சுவிசேஷ ஆகமத்தில் 1ஆம் அதிகாரம் திருப்புங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 15 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். எல்லாரும் பாருங்க என்ன சொன்னாரு? யாரை பத்தி சொல்றாரு? இயேசு எப்படி இருக்காரா? எனக்கு முன்னிருந்தவர். சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, நீங்க எங்களுடைய மூதாதையர்கள் ஆபிரகாமிலும் பெரியவரோ, யாக்கோபிலும் பெரியவரோ, எங்களுடைய மூதாதையர்களாகிய ஆதி தகப்பனுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்க்கலும் பெரியவரோ? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்று நாளை காண ஆசையாயிரு. அல்லேலூயா. நான் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னதாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அதனால தான் கல்லெடுத்து அவர் அடிக்கிறது. இங்கே யோவான் ஸ்நானகன் அறிக்கை செய்கிறார், சாட்சி சொல்கிறார், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். வாசிமா. அவருடைய பரிபூரணத்தினால், எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏதோ நான் வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், 4 காசு சம்பாதிக்கிறேன், நல்லா இல்ல. ஆண்டவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம். பலத்தின் மேல் பலத்தின் பெற்றிருக்கின்றோம். சக்தியின் மேல் சக்தியை பெற்றிருக்கின்றோம். இது ஆண்டவருடைய பரிபூரணம். வாசிமா. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆண்டவரை, கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே கடவுளை வெளிப்படுத்தினார். வாசிங்க. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி
யோவான் கிட்ட ஆள் அனுப்பி யார் அனுப்புனது? ஆசாரியர் லேவியரை அனுப்புறாங்க, யோவான் கிட்ட அனுப்புறாங்க. அனுப்புறது யாரு? யூதர்கள். ஓகே, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக, மேசியாவுடைய ஆட்சிக்காக, மேசியாவுடைய வருகைக்காக ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து இயேசு மேசியாவாகிய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து யூத சாம்ராஜ்யத்தை நிறுவார் என்று காத்து கொண்டிருக்கார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு அரசை நிறுவுவதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிசிக்கல் ஆட்சி, சாதாரணமான நடைமுறை ஆட்சி கொண்டு வருவதற்காக ஆண்டவர் வரவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அசரீரிய வாக்கு தேவதூதர்மாலை கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. என் ராஜ்யம் நீங்கள் பார்க்கிற ராஜ்யம் அல்ல, காண்கிற ராஜ்யம் அல்ல, அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது சொன்னார். வாசிமா. நீர் யார் என்று கேட்டபொழுது, நீர் யார் என்று அவரை கேட்டபோது நினைச்சிட்டாங்க இவர் தான் மேசியா, யோவான் ஸ்நானன் தான் மேசியாவா இருப்பாரு. அடிச்சு பிடிச்சி நோக்கி மொத்த பேரும் கொண்டு போட்டு என்ன பண்ணாரு? ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ போறாரு. ரோம ஆட்சி தவிடுபடியாக்கி யூத ஆட்சியை நிலைநிறுத்துவார்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஏனென்றால் அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம். இவர் நம்மை ஆளும்படியாக ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மேசியா என்று நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். இப்பொழுது கேள்வி எழுப்புகிறார்கள். வாசிமா. அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி, அறிவிந்திருக்கிறதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். நான் மேசியா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? கள்ள கிறிஸ்தவர்கள் உதயமாயிருக்கார்கள். கை வச்சு ஜெபம் பண்ண, நான் தான் பேய் ஓட்டினேன். கை வச்சு ஜெபம் பண்ணேன். நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் சொல்கிறாங்க, ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டில் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 15,000 ரூபா கொடுத்தா அந்த சூனியத்தை எடுத்துருன்னு சொன்னார். எத்தனை யாரும்? யார் அவர்? அந்த ஊழியக்கார் யாருன்னு சொன்னால், அவர் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறதான ஒரு சூனியக்காரியோட தொடர்புடையவர். வஞ்சக ஆவி, கள்ள ஆவி, கள்ள கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த உலகத்திலே பிரபல்யமாகிக் கொண்டிருக்கிறது. கள்ள கிறிஸ்துவுக்கள் உண்டாயிருக்கிறார்கள். எல்லாரையும் நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அனைத்தையும் சோதித்தறிந்து நலமானவளை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலகத்திலே வந்து பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளியாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவார், நம்முடைய குடும்பத்திலே வருவார், நம்முடைய சமூகத்தில் வருவார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்தவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. நாம் கேவாசி கிறிஸ்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவங்க, ஈஸ்டர் கிறிஸ்தவங்க, சொல்லப்போனால் நியூ இயர் கிறிஸ்தவங்க. நியூ இயர்க்கு மட்டும்தான் சர்ச்சில் இருப்பாங்க. இவங்க பேர் நியூ இயர் கிறிஸ்தவங்க. இவர்கள் யாவரும் கிறிஸ்தவர்கள் சொன்னார், தினந்தோறும் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக, அறிக்கை செய்வதற்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை அறிக்கை செய்கின்றார், நான் அல்ல கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். அப்பொழுது அவர்கள் பின்னே யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவனல்ல என்றான். நான் அவனல்ல என்று சொன்னால், நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி. எங்களை ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, நாங்கள் பதில் சொல்லணும்பா, நீ யார் பாஸ் சொல்லுப்பா. அல்லேலூயா. இந்த இயேசுவுக்காக வாழ நம்ம தீர்மானிச்சோம், சாகவும் தீர்மானிக்கணும்பா. நம்புறீங்களா? ஐயோ நான் வாழ தான் தீர்மானித்தேன், சாக தீர்மானிச்சேன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சொல்றாரு பாருங்க. நீர் யார்? நாங்கள் எங்கள் அனுப்பினருக்கு நான் சொல்லணும். வாசிமா, உங்களை குறித்து நீ என்ன சொல்லுகிறீர்?
அதற்கு யோவான் ஸ்நானகன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று, அல்லேலூயா, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே, ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொன்னபடியே, மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்னபடியே, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் இருக்கிறேன் என்று அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். இப்போ ஒரு காட்சி முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு காட்சி தொடர்ந்து. அப்படி வாசிக்குமா அதை? அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் இல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் என்றார், ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். என்ன வந்து கேக்குறாங்க, நீ பாஸ்டும் இல்ல, நீ அங்கேயும் போடல, நீ பிரசங்கம் பண்ண தெரியல, உன் கையில பைபிளும் இல்லை, நீ ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு கேட்டா நான் என்ன சொல்லணும்? ஒருவன் ஞானஸ்தானம் கொடுக்க அவனுக்கு தகுதி இருக்கணும்னு சொன்னா, சமூகத்தில் அந்தஸ்து இருக்கணும்னு சொன்னா, செய்யக்கூடிய சட்டம் இருக்கணும்னு சொன்னா, அவன் யாரா இருக்கணுமா? கிறிஸ்துவா இருக்கணுமா? தீர்க்கதரிசியா இருக்கணுமா? எலியாவா இருக்கணுமா? இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காக. இப்படி இல்லாதவங்க ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை திருச்சபை எடுத்துக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ஊரெல்லாம் தெருவெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்றான். எங்கடா போறான், என்னடா பண்றான், ஒன்றும் தெரியாது. உங்களுக்கென்று ஒரு குடும்பம் தேவை வேண்டும், நமக்கென்று ஒரு ஆலயம் தேவை, நமக்கென்று ஒரு ஊழியக்காரன் தேவை. வாழும் சாவு. ஏன் குழந்தை பிறந்த உடனே 8ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவான ஆலயத்துக்கு சென்றார். அவன் இள வயதாகும் போது 12 வயது நிரம்பியவரால் ஆலயத்துக்கு சென்றார். வழக்கம் போல ஆலயத்துக்கு சென்றார். நாமளும் பிறப்புக்கு, கல்யாணத்துக்கு, இறப்புக்கு எங்கே தான் வரோம்? ஏன்? ஆலயத்துக்கு நம்ம தொடர்பு இருக்கணுங்க. அல்லேலூயா. சாவுக்கு மட்டும் ஆலயத்துக்கு வந்த நியாயமா? கல்யாணத்துக்கு மட்டும் ஆலயத்துக்கு வந்த நியாயமா? ஏன் நீ ஞானஸ்தானம் கொடுக்குற? என்னை பார்த்து ஏன் நீ சாவு அடக்கம் பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லும் பதில்? எனக்கு இந்த உத்தியோகத்தை அவர் கொடுத்தாரியா? பிரைஸ் தராடு. அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. நீர் யார் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். கையை தூக்கி நல்லா தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரவொலி சத்தமாக எழுப்புங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தார். எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம், வாழ்வு தந்த தெய்வம், என் வளப்படுத்தி சுகப்படுத்தி நலப்படுத்தி என்னை வாழ வைக்கின்ற தெய்வம். என்ன பாருங்க, நம் நடுவில் இருக்கிறார், நமக்கு அருகாமல் இருக்கிறார், நமக்கு சமீபமாக இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 யோவான் சொல்லப்படுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், அவர் உங்களில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க. அவர் நடுவில் இல்லை, தெருவில் இல்லை, ரோட்டில் இல்லை, வழி இல்லை, நமக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கு. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் வந்தார். வாசிமா. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை ஆஃப் யோவான் தி பேப்டிஸ்ட். ஒரு யோவான் ஸ்நானகனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்குறோம். அவர் தன்னை எவ்விதமாக பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் தங்களை எவ்விதமாக பார்க்க வேண்டும்,
கிறிஸ்துவோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே அவர் தன்னை குறித்து சொல்கின்றார், அவருடைய பாத ரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் டேபிளை உடைக்கிறதும், பெஞ்சை உடைக்கிறதும், பைபிளை தூக்கி போடுறதும், பைபிள் மேலே நிற்கிறதும், பைபிளை தூக்கி எறிகிறதும், அட பாவமே. இவங்கெல்லாம் கள்ள உபதேசங்கள், கள்ள உபதேசியர்கள், கள்ள போதகர்கள். செய்யக்கூடாது. பி ஹம்பிள். வேதம் சொல்லுகிறது, சொல்ற பாருங்க, 3ஆம் அதிகாரம் 34 நினைக்கிறேன், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுகிறேன். யோவான் ஸ்நானகன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுகிறேன். நம்மில் அவர் பெருக வேண்டும். இப்ப நம்ம பெருகி நிற்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவர் பெருகுவாராக. இங்கே தன்னுடைய தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்துகிறார். இஸ் மோர் ஹம்பிள். தன்னை முழுமையாக ஆண்டுக்கும்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். வாசிமா. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மூன்றாவது காட்சி, மூன்றாவது சம்பவத்தை பார்க்கலாம். வந்தாரு, சாட்சி சொன்னாரு. இப்போ மூன்றாவது சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. சூர்யா இல்லையா? ஓகே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாருங்க? எத்தனை பேர் சில சமயத்தில் வீடுகளில் நம்மலாம் ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுருப்போம். பைபிளில் ஒரு இலுஸ்ட்ரேஷன், காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன ஆடு, காணாமற் போன கெட்ட குமாரன், 3:15ஆம் அதிகாரம் லூக்காசுவில் வரும். 3 காணாமல் போனது தான். இந்த காணாமற் போனதை ஆண்டவர் பாருங்க, காணாமற் போன ஆட்டை சித்தரிக்கின்றார். பாருங்க என்ன சொல்லப்பட்டது இல்லையா? 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி வந்து தேவையா. இதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சாம்பா, திருடினாம்பா, தூக்கிட்டு போயிட்டாம்பா, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே, நல்மேய்ப்பன் இவரே, இயேசு நல்மேய்ப்பன் இவரே. நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றார். இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கின்றார், அவருடைய பாத ரட்சியினுடைய சூட லேச கயிற்றது கூட எனக்கு தகுதி இல்லைனார். எத்தனை நல்லவர் இல்லையா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதை மறுபடியும் இன்னொரு முறை சொல்ற. அப்படியே மேல வாசிமா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்வேனே. இதுதான் வாசிட்டியே. அடுத்த வசனம் வாசி. அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி. அல்லேலூயா. ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி. 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். அந்த காட்சியை சம்பவத்தை பார்க்கலாம். இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். இயேசுவை குறித்து தரிசனமான வெளிப்பாட்டை சொல்லியிருந்தார். பிதாவாகிய தெய்வம் யோவான் ஸ்நானகனோடு கூட கிறிஸ்துவனுடைய
மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து வெளியரங்கமாக பேசினார். பாசிமா, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, 4வது காட்சி, யோவானுடைய சீஷர்மார்கள் 2 பேர், ஆண்ட்ரூவும் அவருடைய சகோதரன் 2 பேர் வராங்க. பாசிமா, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அங்க சொல்ற சாட்சி பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இங்க தேவாட்டுக்குட்டி. நீங்க வெளிப்படுத்தலாமத்தில் வாசி சொன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, வாழ்க்கையில ஜெயம் வேணுமா, வெற்றி வேணுமா, தோல்வி மாறணுமா, சோகங்கள் மாறணுமா, சோக கீதங்கள் மறையணுமா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நம்ம வீட்டுல தெளிக்கப்படலையா? அவரே நம்முடைய பக்கவாகிய ஆட்டுக்குட்டியான, நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். 53ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். எப்படியே அடிக்கப்படுகிற கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். யோசித்து பாருங்க, என்ன பண்ணாராம்? நம்ம வாயை திறந்தா என்ன நடக்கணும் யோசித்து பாருங்க. நீங்க வாயை திறந்தா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. நிறைய பேர் கொட்டாவி விடுறீங்க. ஏன்னா அது கெட்டாவி சில சமயத்தில் வந்துச்சுன்னா அது கொட்டாவியா வெளிவரும். வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இயேசு கிறிஸ்துவானவர் சித்தரிக்கப்படுகிறார். 100ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம், அவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். தாவீது ஆண்டவரை பார்க்கிற பார்வை 23ஆம் சங்கீதம் 1 வசனம் 2ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சியே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர். தாவீது பார்த்த அதே பார்வையை தான் யோவான் சாணன் இயேசு பார்க்கின்றார். அவர் மேய்ப்பர், ஆட்டுக்குட்டி போல ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாக, பலியாடாக இந்த உலகத்திலே இயேசு வந்தார், அவதரித்தார். இதற்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுக்கு வருகைக்கு ஆயத்தமாய், மேசியா வருகைக்கு ஆயத்தமாக இருந்த மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு செய்திகள் உதயமானது. எலியா பிறந்தவுடனே ஏசாமி மேசியா பிறந்துட்டார்னு சொன்னாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவி உடையவனாக, நான் அல்ல, நான் கிறிஸ்து அல்ல, அவர் என்னிலும் மேன்மையானவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரி கூட அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ அக்கினினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம். கிறிஸ்துவை அறிவிக்க நாம் ஒரு நாளும் தயங்கவே கூடாது. வேதம் சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, சமயம் வாய்க்குதோ இல்லையோ, சமயம் வாய்க்குதோ இல்லையோ, பேட்டு ஏசாமி பற்றி சொல்லல, அவர் உன்னை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. சுவிசேஷ அறிவிக்க அது என் மேல் விழுந்த கடமை. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால், சொல்லு, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தி, இந்த கிறிஸ்துவை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார். என்ன கேள்வி கேட்டார்? ஏம்மா, இந்த ராஜ மேன்மை, இந்த ராஜ வஸ்திரம்,
ராஜ உடுப்பு, இந்த அலங்காரம், இப்படிப்பட்ட மகா மேன்மை எல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு? நீயும் உன் வீட்டாரும் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இந்த தேசம் என்னுடைய தேசம், இந்த மக்களினுடைய மக்கள், நான் செத்தாலும் சாகிறேன். நற்செய்தி அறிவித்தாள். சூசான் நகரம், சூசான் மாநகரம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டது. மரண ஓலம். ஒரு பெண் எழுந்தாள், ராஜாவின் அரண்மனை கேட்டுக்குள் நுழைந்தாள். அந்த பெண் மூலமாக சூசான் நகரம் மரண ஓலத்திலிருந்து மீண்டு ஆசீர்வாதம் பெற்றது. அல்லேலூயா! அந்த நாள் ஒரு நற்செய்தி நாளாக மாறியது. நற்செய்தியை அறிவிக்கும் நாள், கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் நாள். ஏசாமி பிறந்துட்டார், ஏசாமி பிறந்துட்டார் சொல்லிட்டு கேட்க வேண்டி நீயே சாப்பிடாத. ஏசாமி பிறந்துட்டார், ஏசாமி பிறந்தார் நீயே பிரியாணி பண்ணி நீயே சாப்பிடாத. பகிர்ந்துண்டு வாழ்வோரையே வாழ்வோர். சொல்லுங்க, பகிர்ந்துண்டு வாழ்வோரையே வாழ்வோர். பிறரிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் திரும்ப செலுத்த கடனாளிகளாக இருக்கின்றோம். அவங்க எனக்கு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறதில்ல. இந்த நல்ல சீசன் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு எதிர்பாருங்க. அல்லேலூயா! வாங்குகிறதை பார்க்கிலும் பாக்கியம். சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கிலும். 10,000 ரூபாய்க்கு நான் கிறிஸ்மஸ் துணி எடுத்தா அதில் 1000 ரூபாய்க்கு நான் அனுப்பினேன். ஐயோ பாஸ்டர் 1000 ரூபாயா? சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்திய உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தீங்கிய நாளில் கர்த்தர் தம்முடைய கூடார மறையில் வைத்து அவர்கள் காப்பாற்றுவார். இந்த நல்ல நாட்களிலே, திருவிழா நாட்களிலே, அன்புக்குரிய சக உறவுகளே, சொந்தங்களே, ஏழை எளிய மக்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஏதோ வாயில வடைய சுட்டு போட்டு போகாம வாழ்க்கையில் அன்பு செலுத்துவோம். நாம் பிறரோடு கூட நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வோம். இந்த கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். அதுவே நம்முடைய வாழ்வின் நிஜ கிறிஸ்துமஸாக மாறும். எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? அதற்காக தான் யோவான் ஸ்நானகன் முன் அடையாளமாக இயேசுனுடைய பிரதிநிதியாக வந்தார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவில், ஒவ்வொரு ஊரில், ஒரு தெருவில், ஒரு இடத்துல நாம் ஆண்டுடைய we are responsible person to proclaim the good news to the world. உலக சமுதாய மக்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை சொல்லுகிற பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கின்றோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா! அல்லேலூயா! வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. நாம் இயேசுவை அறிவிக்க யோவான் ஸ்நானகனைப் போல தில் வரட்டும் நம்மளுக்கு. அல்லேலூயா! ஆண்டவரை பறைசாற்றுவதற்கு யோவான் ஸ்நானகன் முன் அடையாளமாக வாழ்ந்தார். அவருடைய பெற்றோர்கள் பெற்றுக் கொடுத்த போதனை, அவர்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின்படியே அநேகருக்கு இந்த கிறிஸ்துவை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவினார். கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக கிறிஸ்துவை அறிவிக்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுதுக்கலாமா? கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னால বোট দিন আহিব, বোট দিনের আগত আমি কি কৰিব লাগে? ক্ৰিস্তুৰ কাৰণে আমি যাইতে বোলে ক্ৰিস্তুৰ উপদেশটো মই বেলেগ মানুহক দিব লাগে। আমি যি ক্ৰিছমাছৰ মানে বস্তুবিলাক বনাম, বস্তুবিলাক দিম, আমাৰ নিজৰ কাৰণে নহয়, বেলেগ মানুহৰ কাৰণে দিব লাগে। সেয়ে মানে அசல் கிறிஸ்மஸ். எதையெல்லாம் நாம் இந்த கிறிஸ்துவின் பேரிலே கிறிஸ்மஸ் நாளிலே இது வாங்கணும் அது வாங்கணும், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு தெரியாது, நீ எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு தெரியாது, எங்கே கடை வாங்குறீங்க எங்கே கடை வாங்க போகிறீங்கன்னு தெரியாது, வாங்காதீங்க. அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட், கடன் இல்லாமல் வாழ்வோம். அல்லேலூயா! ஏசாம் பேர் சொல்லி கிறிஸ்மஸாக கடை வாங்கி நீ சரி வாங்கணும் அவசியமே இல்லை. இருக்கிற சரியே உடுத்தி இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனை பேர் என் கொடுக்குறீங்க? அல்லேலூயா! இருக்கிற சரியே உடுத்தி இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா! இருந்தா இருக்குதுன்னு காட்டிக்காத. பகட்டு வாழ்க்கை கிறிஸ்தவம் அல்ல. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா! அப்போ புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல என்றால் வேற என்ன தேவராஜ்யம்? அவரை பறைசாற்றுவது, அவரை அறிவிப்பது, நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்தளிப்பது தான் கிறிஸ்துவின் ராஜ்யம். எவளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமோ அவளுக்கு நாம் இந்த வருஷத்தில் நன்றியோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக
கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு தேவ மனிதனாக, முன் அடையாளமாக நற்செய்தியை அறிவித்தார். அன்புக்குரிய தேவ மனிதர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 10 நியூ டெஸ்ட்மெண்ட் வாங்கி பலர் கொடுங்க, 10 பைபிள் வாங்கி கொடுங்க, முடிஞ்ச ஒரு சேரீ வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. என்னால் எதுவுமே முடியல. வேதம் சொல்கிறது, பாவப்பட்ட ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போகும்போது பலி கொடுக்கறதுக்காக 2 புறா குஞ்சு கொடுப்போம். அது 2 காசுக்கான். என்னவா, முடிஞ்சவங்க ஒட்டகம் எடுத்துகிட்டு போனால், மாடு எடுத்துகிட்டு போனால், ஆடு எடுத்துகிட்டு போனால், ஆனால் இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்க 2 புறா குஞ்சு கூட்டு போய் என்ன பண்ணலாம், ஆலயத்தில் படைச்சு என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருக்கு பலியிட்டு ஆண்டவர் தொழுது கொள்வோம். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நாட்டில் முடியாத ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கப் டீ வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அநித்தியமான பொருளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அநித்தியமான உலக பொருளை வச்சு ஆத்துமாக்களை சம்பாதிங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை நிஜ வாழ்வாக மாறட்டும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக நமக்காக பிறக்க வருகிறார் என்ற நற்செய்தியை ஏசியா தீர்க்கன் சொன்னார், மல்கியா தீர்க்கன் சொன்னார். அன்பியானுள்ளே, முன்னோடியாக மோசே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். இதை வாசித்து நாம் ஜெபம் முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் தீர்க்க தரிசன வசனம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். காலம் நிறைவேறின போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த ஸ்திரீ காலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது, வாசிமா, காலம் நிறைவேறின போது 2:5 வாசி பாருங்க, 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது, 4ஆம் வசனம் தானம்மா? ஓகே, 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அன்பானவர்களே, கிறிஸ்துவானவருடைய வருகைக்கு கிறிஸ்மஸ் நாட்கள் முன்பாக நம்மை நாம் தியானித்து யோவான் ஸ்நானகனைப் போல, அந்த குடும்பத்தைப் போல பிறருக்கு நாம் கிறிஸ்துவை சாட்சி பகருவோம், கிறிஸ்துவை சொல்லுவோம், இந்த கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். நம்முடைய உடைமைகள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பணங்கள், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் நமக்கு தந்தது. அவர் நமக்கு தந்தவழியிலே நாம் அவருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய முற்படுவோம், முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அடையாமற் போவதில்லை. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை, இந்த நாட்களிலே நாம் விசேஷமான நாட்களிலே ஏழை எளிய மக்களை நாம் நினைத்து சிந்தித்து யோசித்து நம்மால் இயன்றதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் அன்போடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருவார் வருவார் என மாந்த வழிமேல் விழிவை எதிர்கொண்டோ, விழித்தோர் வீணாய் போவதில்லை, மறந்தோ அவரை ஏற்பதில்லை. விழித்தோர் வீணாய் போவதில்லை, மறந்தோ அவரை ஏற்பதில்லை. யூதேயாவின் ஊர்களில்
பூத மன்னர்க்கு வாழ்த்தொழிகள் யோதேயாவின் குன்றுகளில். எழில் ஜெபம் பண்ணுங்க. நல்லா வாங்க ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக சிதறி கிடந்த எங்களையெல்லாம் ஒன்றாக உம்முடைய ஆலயத்தில் இணைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கேட்கும்படியாக லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தெய்வம் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே இன்றைக்கு திறந்து கொடுக்கும்படியாக உம்முடைய வார்த்தை வசனங்களாக எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்து கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டினீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியே யோவான் ஸ்நானகன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு முன்மாதிரியாய் வந்தாரோ அதே போல் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டாண்டவரே. தாவீது சொன்னதைப் போல நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தாரம் இல்லையா என்று கேட்டதை போல எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எங்களை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு ஆண்டவரே. எங்கள் கிராமத்தில் நீங்கள் எங்களை ரட்சித்து வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு ஆண்டவரே. இந்த பட்டணத்திலே தேவனாகிய கர்த்தர் எங்களை ரட்சித்து வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு ஆண்டவரே. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகனை தேவனாகிய கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணினீரோ அப்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு சுவிசேஷமாய் உம்மை சொல்லுவதற்கு ஆண்டவரே உம்முடைய நற்சாட்சியை சொல்லுவதற்கு விசேஷித்த ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மேல நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருடைய தலை மீதும் ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய அபிஷேகம் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி மௌனமாய் இருந்திருப்போமானால் இன்றையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்கள் நண்பரிடத்தில் உறவினர்களிடத்தில் சொந்தங்களிடத்தில் ஆண்டவரே எங்கள் பந்தங்களிடத்தில் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற ஜனங்களிடத்தில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே நீ பிறந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சொல்லும்படியாக எங்கள் வாய்களை திறக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எப்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வந்தீரோ அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்மை குறித்த ஆண்டவரே யோவான் ஸ்நானகனை போல அநேகருக்கு சொல்லும்படியா என் தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேதத்தில் வாசித்தோமே இந்த காலத்திலே மௌனமாய் இருப்பேன் என்று சொன்னால் எஸ்தர் புத்தகத்தில் வாசித்தது போல ஆண்டவரே நாங்கள் மௌனமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதி தீவிரமாக அதிவேகமாக உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லும்படியாக கிருபையை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவை இந்த கால வேளையிலே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் சமாதானம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் வைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியுடைய அருளும் நம்மோடும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், வேல் வேல் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை எல்தில் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை எல்தில் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.